நிச்சயமா தம்பி. அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டுன்னே அவன் வந்தான். என்ன ஒன்றுன்னா, நல்ல சண்டை போடுற ஆள். இன்னும் ஒரு ஒரு தம்பி நல்ல சண்டை போடுறான். இன்னொருத்தவங்க கொஞ்சம் அப்படி பண்ணுறாங்க. அவனை மாதிரி இன்னும் நல்ல சண்டை போடுறவங்க இருந்திருந்தா, நேற்று அவன் செத்து தான் இருப்பான். அவன் நினச்சபடி அவனே வந்து இறந்து போயிருப்பான். என்ன பண்ணுறது அவன் நேரம். இப்போ கடவுள்லாம் எங்களுக்கு அது மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கல. கொடுத்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆனால் நேற்று வந்து ஒரு சதி திட்டத்தோடு தான் அவன் அங்கே வந்தான். அந்த சதி திட்டமே அவனுக்கு நிறைவேறல. அதுக்கு தான் அண்ணாமலை உடனே ரியாக்ஷன் பண்ணார் பார்த்தியா? அண்ணாமலை போட்ட கணக்கெல்லாம் அங்கே பலிக்கலை. தமிழிசை சவுந்தரராஜன் போட்ட கணக்கெல்லாம் அங்கே பலிக்கலை. திட்டம் போட்டு வரான். விடுதலை சிறுத்தை கட்சி நோண்டணும், சண்டை வரணும், இங்கே ஒரு சாதி கலவரம் ஏற்படணும், இதனால் சட்ட ஒழுங்கு பாதிக்கணும், தலைவர் அண்ணன் திருமாவளவோட பேருக்கு வந்து களங்கம் விளைவிக்கணும். இதுதான் இந்த நாய்களோட நோக்கம். இந்த மாதிரி வந்து ஒரு சதி திட்டத்தோடு வரவனை வந்து எப்படி நம்ம அடிக்காமல் இருக்க முடியும்? இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, இவனுக்கு வக்காலத்து வாங்குறவனுங்களாம் அவங்க யாருன்னு நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த சனாதனவாதிங்க தான். இப்போ இந்த மூர்த்திக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிறானுங்கல்ல, எப்படி ஒரு தலைவரை நீங்கள் வந்து ஜனநாயகம் மீறி அடிக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்குற எல்லாருமே சனாதனவாதிங்க தான். அதில் ஒரு ஜனநாயகவாதியாவது இந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்போன்னா நீங்கள் பாருங்கள் வீடியோவில், யாருமே பண்ண மாட்டான்.